பாரம்பரிய நெல் ரகத்தோட விளைச்சலை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாரம்பரிய நெல் ரகத்தில் விளைச்சல் குறைவாக இருக்கும், இல்லை விளைச்சல் நிறையா இருந்தால் அந்த விளைச்சல் நம்மளால் சாஞ்சிரும், நம்மளால் அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு வர முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. அடிப்படையில் அது விளைச்சல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் கண்கூட நம்ம இங்கே பார்க்கலாம். விளைச்சல் அப்படின்னா நம்ம பூமியில் நட்டு வச்சதுலேருந்து அறுவடை செஞ்சு கொண்டு வரக்கூடிய மொத்த பொருளும் அதோட விளைபொருள் தான். அதுதான் விளைச்சல், முழுமையான விளைச்சல் தான் அந்த பொருள். அது எல்லாமே சேர்ந்தது தான். இப்போ நம்ம இங்கே நான் நிற்கிற வரப்புக்கு என்னோடய வலது பக்கம் நம்மளோட பாரம்பரிய நெல் ரகமான கருப்பு கவுனி இருக்குது. நம்ம இடது பக்கம் நம்மளோட கலப்பின நெல் ரகம் இருக்குது. இப்போ இந்த 2 ரகத்தையும் ஒரு வரப்பு தான், 2க்குமான இடைவெளி, 2 கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் நடவு செஞ்சதான். ஒரு 10-20 நாட்கள் இடைவெளிக்குள்ளே நடவு செஞ்ச நெல் பயிர்கள் தான். இதோட வளர்ச்சி கிட்டத்தட்ட ஒரு 1.5 அடிக்கு மேலே இதால் வளர முடியாது. அவ்வளோதான் இதோட கட்டமைப்பே, அவ்வளோதான் இதோட அதாவது நம்மளோட செயற்கையாக கட்டமைக்கப்பட்ட கட்டமைப்பின் அடிப்படையில் இதோட வளர்ச்சி இவ்வளவு தான். ஆனால் நம்ம இங்கே பார்க்கக்கூடிய பாரம்பரிய நெல் ரகத்தோட கட்டமைப்பு, அதோட வளர்ச்சி என்னென்னா அதோட இயல்பான குணமே கிட்டத்தட்ட 5 அடி வந்திருக்கு. இப்போ நான் 6 அடி இருக்கேன், நான் வரப்பில் நிற்கிறேன், வரப்பு போட்டு காட்டுக்குள்ளே போனால் இது 5 அடி கிட்ட முன்ன பின்ன இருக்குது இந்த நெல் வயல். இப்போ இதை விட ஒப்பிடும் பொழுது கிட்டத்தட்ட 2 மடங்குக்கு அதிகமான தன்னோட தாள் வளர்ச்சியை மட்டும் கொண்டு இருக்குது. இதோட விளைச்சல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நம்ம அடிப்படையில் நமக்கு விளைச்சல் அப்படிங்கிறது இதோட அடிப்படையில் தானியத்தை சொல்லுவோம். தானியத்துக்கு எப்படி தானியம் உற்பத்தி ஆகுது அப்படின்னா, இந்த இலைகள் இருக்குல்ல, இதுதான் இதோட தொழிற்சாலை. ஒவ்வொரு மரமாக இருக்கட்டும், செடியாக இருக்கட்டும், கொடியாக இருக்கட்டும், அதுக்கு தன்னோட விளைபொருளை இல்லை தன்னை உற்பத்தி செஞ்சுக்கக்கூடிய விளைபொருளை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தொழிற்சாலை அப்படின்னா அது இலைகள் தான். இலைகள் தான் இந்த நிலம், நீர், காற்று ஆக இந்த 5 பூதங்களை அடிப்படையாக கொண்டு இந்த பச்சையத்தோட உதவியோட ஒளிச்சேர்க்கை செஞ்சு அந்த ஒளிச்சேர்க்கையின் விளைவாக நமக்கு இந்த விளைபொருள் நமக்கு கிடைக்கும். நமக்கு இந்த பாரம்பரிய ரகத்தை பொறுத்தவரை ஒளிச்சேர்க்கை செய்யக்கூடிய பரப்போட அளவு அதிகமாக இருக்கும். அதனால் கிடைக்கக்கூடிய தானியத்தோட அளவு அதிகமாக இருக்கும். அதோட தரமும் நல்லாயிருக்கும். ஆனால் இங்கே பாரம்பரிய நெல் ரகம் இல்லாத கம்பெனி நெல் ரகம் இருக்குது. அந்த நெல் ரகத்தில் ஒளிச்சேர்க்கை செய்யக்கூடிய பரப்பளவு கம்மியாக இருக்கும். அதனால் அதில் உற்பத்தி செய்யக்கூடிய உணவின் அளவு ரொம்ப குறைவாக இருக்கும். உணவின் அளவு அதிகப்படுத்தினாத விளைச்சல் அதிகமாக வரணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு கூடுதலான நம்ம வெளி ஊட்டங்கள், ரசாயன ஊட்டங்களோ பிற ஊட்டங்களோ கொடுக்கறனால தான் அது ஒளிச்சேர்க்கை செய்யக்கூடிய திறன் தூண்டப்பட்டு தன்னோட இயல்பை மீறி அந்த இடத்துல அந்த பயிர்லேருந்து விளைச்சல் நம்ம பெறக்கூடிய ஒரு சூழல் நிர்பந்தம் இருக்கும் அந்த இடத்துல. நம்ம பாரம்பரிய நெல் ரகத்தை பொறுத்தவரை அப்படி கிடையாது. இயல்பான குணமே அதுக்கு தன்னால் இயன்ற கூடுமான விளைச்சலை கொடுக்கறதுக்கான சூழல் அங்கே அமையும். ஏன்னா நம்ம நட்டு வைக்கும் பொழுது இடைவெளி வச்சு நட்டு வைக்க போகிறோம். அது தான் போக்கிலே வளர்ந்துட போகுது. வானத்துலேருந்து நம்ம பூமியில் நட்டு வைக்க போகிறோம். வளர்க்குற வேலையை பூமி பார்த்துக்கும். வளர்கிறதுக்கு உதவியாக வானம் உதவி செய்யும் மழையில். ஆனால் இங்கே உற்பத்தி செய்யும் பொழுது வைக்கோலோட அளவு அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் தானியத்தோட அளவும் நம்ம பாரம்பரிய ரகம் அல்லாத நெல் ரகங்களை ஒப்பிடும் பொழுது கூடுதலாகவே தான் இருக்கும். அதோட நெல்லின் தரமோ, மருத்துவ குணமோ, உணவு மருந்தாக பயன்படக்கூடிய விதமோ, அதோட சுவையும் முதற்கொண்டு எல்லாமே நமக்கு விருப்பமான வகையிலையும் நமக்கு மனிதருக்கு பயன்படக்கூடிய ஒரு வகையிலையும் தான் இருக்கும். ஆனால் நம்ம இந்த பாரம்பரிய ரகத்தில் அப்படி கிடையாது. அதில் விளைச்சலை சேர்த்து நமக்கு தொந்தரவுகளும் இருக்குது. மருந்தெண்ண வேண்டாமல் யாக்கைக்கு அரிஞ்சு தட்டு போட்டுங்கிற மாதிரி இந்த உணவுகள் இது நமக்கு தன்னோட தேவையை அறிஞ்சு வளரக்கூடிய நெல் ரகங்கள். இந்த நெல் ரகங்கள் நம்ம தேவைக்காக நம்ம செயற்கையாக வளர்க்கக்கூடிய நெல் ரகங்கள். இதை காட்டிலும் இதில் திறனோ நுட்பமோ அதிகமாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய பெறக்கூடிய பலன் ரொம்ப அபரிமிதமாக இருக்கும். நம்ம சூழலை பொருந்தி நம்ம மண்ணில் தன்னால் எந்த அளவுக்கு தன்னை சூழல் தகவமைச்சு வாழ முடியுமோ அந்த அளவுக்கு தேவையான விளைபொருட்களில் அந்த பகுதியில் நிலம் சார்ந்து வாழக்கூடிய மக்களுக்கு உதவுகிற வகையில் இந்த நெற்பயிரோட குணம் இருக்கும். அதோட நம்ம விளைபொருளும் அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் இந்த நெல் ரகத்தில் அப்படி இருக்க போகிறது கிடையாது. விளைச்சலை தாண்டி பயன்பாடு ரீதியாகவும் பாரம்பரிய நெல் ரகங்கள் சிறப்பாக இருக்கும். நம்ம விளைபொருள் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருளை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய வைக்கோல் இருக்குது பார்த்திங்களா, வைக்கோலோட அளவும் இதோட ஒப்பிடையில் இங்கே வைக்கோலுக்கு 2 மடங்கு கூடுதலாக இருக்கும். இப்போ ஒரு 10 கட்டு வருது ஒரு அந்த பரப்பளவில், அதே பரப்பளவில் இங்கே 25 கட்டு வைக்கோல் வரும். வைக்கோலோட விளைச்சலும் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் பாரம்பரிய ரகங்கள் எப்பொழுதுமே விளைச்சல் ரீதியாக எந்த இடத்துல விட்டு கொடுக்க போகிறது கிடையாது. நம்ம செய்யறதுக்கான மனம் வரணும், அதை பயன்படுத்துறதுக்கான மனம் வரணும். நன்றி.